Students, have a nice day. Today our lesson Unit 2 Electricity. The topic is conventional current and electron flow. Conventional current. அந்த பிக்சரை பாருங்கள். Conventional current flow from the positive to the negative end. அதாவது இந்த கரண்ட் வந்து எப்படி போகும், பாசிட்டிவ் எண்டிலிருந்து நெகட்டிவ் எண்டுக்கு போகும். Then electron flow. See this picture. Electron charges flow from the negative to the positive end. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எண்டுக்கு போனால் அது என்னது, எலக்ட்ரான் ஃப்ளோ. Before the discovery of electrons, scientists believed that the electric current consisted of moving positive charges. This movement of positive charges is called conventional current. பாசிட்டிவ் சார்ஜஸ், இந்த மூமெண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகுது. தென் இந்த எலக்ட்ரிக் கரண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மூவிங் பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த மூமெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் என்னன்னு சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த எலக்ட்ரான்ஸ் were discovered, it was known that electron flow actually takes place from the negative terminal to the positive terminal of the battery. This movement is known as electron flow. அப்போ கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரான் ஃப்ளோனா என்னென்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு எலக்ட்ரான் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி. எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் நீட் எனர்ஜி டு புஷ் தெம் அலாங் ஏ சர்க்யூட். வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கிரவுண்டு. Similarly, an electron charge always flows from a point at higher potential to a point at lower potential. An electric current can flow only when there is a potential difference, V or PD. Here, potential difference na, the electric charge flows from higher potential to a point at lower potential. Then the electrical potential difference. An electric current can flow only when there is a potential difference. Potential difference இருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன ஆகும், electric current flow ஆகும். Unit of potential difference. Here potential difference ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். The potential difference between any two points in the circuit is the amount of energy needed to move one unit of electric charge from one point to the other. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில, between any two points in the circuit is the amount of energy needed to move. அதாவது அந்த எனர்ஜி வேணும், அதுக்கு என்ன எவ்வளோ எனர்ஜி மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுதோ. மூவ் ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு த அதர். அதான் என்ன, அது எவ்வளோ, மூவ் ஒன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு த அதர். ஒன் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ, மூவ் ஒன் யூனிட். ஓகேம்மா, அதான் என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். Unit of potential difference. Did you ever notice the precautionary board while crossing the railway track and the electrical transformer? What is the word high voltage denotes? அதாவது எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரில் தென் ரயில்வே ட்ராக்கில் கிராஸ் ஆகும்போது ப்ரிகாஷனரி போர்டு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு, the term mentioned in the board volt is the measurement for the electrical potential difference. அதாவது அதில் ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு வோல்ட் என்ன இருக்குன்னா, இஸ் த மெஷர்மெண்ட் ஃபார் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அது நம்ம வந்து என்ன மெஷர் பண்ணுறாங்க, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. த டேம் த யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். அது என்னன்னு சொல்லுவோம், வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க, எத்தனை வோல்ட் அப்படிம்பாங்க. Potential difference between two points is measured by using a device called voltmeter. அந்த வோல்ட்டை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க, வோல்ட் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. Here you can see the picture. Water at the top of the waterfalls has more potential energy. அந்த வாட்டர் ஃபால்ஸில் டாப்லேருந்து வரக்கூடிய வாட்டர் எவ்வளோ இருக்குமா, மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்.
Water near the base of the waterfall has less potential energy. The electric current flow from the higher potential level to the lower potential level is just like the water flow. அதே மாதிரி தான் இந்த கரண்ட்டு ஃப்ளோ ஆகி போகுதில்ல, அது வந்து ஒரு வாட்டர் மேலேருந்து கீழே வர்றது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது லெவல், அதோட லெவல் ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த டாபிக் பிரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். இது பிக்சரை பாருங்கள். பிரைமரி செல் என்னெல்லாம் இருக்குது? ட்ரை செல், லித்தியம், சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ். செகண்டரி செல் என்னெல்லாம் இருக்குது? பட்டன் செல்ஸ், alkaline cells, automobile, battery. Next, types of cell, primary cell and secondary cell. In our daily life, we are using cells and batteries for the functioning of a remote, toys, cars, clock, cell phone, etc. Even though all the devices produces electrical energy, some of the cells are reusable and some of them are single use. Do you know the reason why? Based on their type, they are classified into two types, namely primary cell and secondary cell. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சில செல்ஸை என்ன பண்ணுறாங்க, பேட்ரிஸை ரீயூஸ் பண்ணுவோம், சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுவோம். சில பேட்ரிஸை ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூர போட்டுருவோம். அது எதனால்? ஹியர் யூ கேன் see primary cell. The dry cell commonly used in torches is an example of a primary cell. It cannot be recharged after use. நம்ம ஒரு டார்ச் யூஸ் பண்ணுறோம், அதில் பேட்ரி தீர்ந்துட்டால் என்ன பண்ணிடுவோம்? தூர போட்டுருவோம். அதானம்மா, ரீயூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் என்னது? பிரைமரி செல். செகண்டரி செல்ஸ். Secondary cells are used in automobiles and generators. The chemical reaction in them can be reversed. Hence, they can be recharged. Lithium, cylindrical cells, button cells, and alkaline cells are the other types that are in use. Secondary cells na reuse பண்ணுவோம். ஆட்டோமொபைலில் உள்ள பேட்டரிஸ், நெக்ஸ்ட்டு மொபைல், நெக்ஸ்ட் ஜெனரேட்டர்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரீயூஸ் பண்ணுவாங்க. அதான் என்னது? செகண்டரி செல்ஸ். ஆக்டிவிட்டி 3. I am so exhausted. I am going to faint. What first aid will you give me to wake up? இது என்ன சொல்லுது? இந்த பேட்ரி வந்து அழிஞ்சு எக்ஸ்காஸ்ட் ஆகிட்டே, நான் வந்து இதாகிட்டே, இப்போ எனக்கு திருப்பி வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அது என்ன பேட்ரி பாருங்கள், அந்த பிக்சரில் சிலிண்ட்ரிக்கல் செல். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க? ரீசார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். டிஃபரன்ஸ் between primary cell and secondary cell. First, primary cell. The chemical reaction inside the primary cell is irreversible. Secondary cell, the chemical reaction inside the secondary cell is reversible. It cannot be recharged. Secondary cell can be recharged. Primary cell. Examples of secondary cells are lead accumulator, Edison accumulator, and nickel ion accumulator. Secondary cell. It is used to operate devices such as mobile phones, cameras, computers, and emergency lights. Primary cell. Examples: simple Voltaic cell, Daniell cell, and Leach-Lange cell, and dry cell. Secondary cell. Examples of secondary cells are lead accumulator, Edison accumulator, and nickel ion accumulator. Okay students, thank you.